வெல்கம் டு மதுரை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணியை எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் ஒரு 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நான் 2 கிலோ அரிசிக்கு செய்கிறேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ஒரு 8, பட்டை ஒரு 10, கிராம்பு ஒரு 10, பட்டை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து சேர்த்துட்டு வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 12 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதில் 8 வெங்காயம் அளவுக்கு நான் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். உங்களுக்கு நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும். ஸோ அது வர நல்லா வதக்கி வேக விட்டுட்ருக்கேன். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்காக என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்குவேன். ஸோ நம்ம உப்பு சேர்க்குறதுனால உங்களுக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு வந்து இப்போ எப்படின்னா ஒரு படி அரிசிக்கு 1 கைப்பிடி உப்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக 1.5 படி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 கிலோ அரிசிங்கிறது 1.5 படி. அதில் வந்து பாதி உப்பை நான் வந்து இங்கே சேர்த்துட்றேன். பாதி உப்பை சேர்த்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதோட பச்சை மிளகா ஒரு 5 மிளகா நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பச்சை மிளகா சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த ஆனியனும் பச்சை மிளகாவும் ஆனியன் வந்து நல்ல பொன்னிறம் ஆகணும். ஸோ அது வரை வேகட்டும். ஆனியன் வேகாமல் தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆனியன் வந்து அந்தளவுக்கு வேகாது. ஸோ ஆனியன் வேகிற வரை வெயிட் பண்ணி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே நான் எடுத்துக்கிறது வந்து 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படின்னா 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ மட்டனும் எடுத்துக்கலாம். மினிமம் 1 கிலோ, மேக்ஸிமம் வந்து 2 கிலோ மட்டன் வரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மட்டனை வேக வச்சுட்டு அதாவது இந்த மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு பாத்திரத்தில் தாளித்து தம்மில் போடுற மாதிரி தான் செய்கிறேன். அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். என்ன ஆகும்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்காது. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். ரஃப்பாக இல்லாமல் அந்த ஆயில் கொஞ்சம் பிரியாணி வந்து கொஞ்சம் அந்த ஆயில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்படி செஞ்சு பாருங்கள். இப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். இப்போது தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி வந்துட்டு ஒரு 10 தக்காளி நறுக்கியிருக்கேன். அதில் ஒரு 7 தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். வெங்காயம் வந்து 12 வெங்காயத்தில் 8 வெங்காயம் சேர்த்துட்டு மீதி வச்சுருக்கோம். தக்காளி வந்துட்டு 10 தக்காளியில் 7 தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வேகணும். தக்காளி நல்லா வெந்து அந்த எப்படின்னா தக்காளி வந்துட்டு நல்லா சாஃப்டாகணும். அது வரை அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு எப்படின்னா நான் வந்து பூண்டு 400 கிராம் பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி, இது 2ஐயும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இங்கேயும் சேர்க்கணும், பாத்திரத்தில் பண்ணும்போதும் சேர்க்கணும். ஸோ இங்கே வந்து நான் 5 ஸ்பூன் பூண்டு, 4 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா வேகணுன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டில் வச்சு வேக விடும்போது பாத்திரம் வந்து பிடிக்கும். ஸோ நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அது இஞ்சி பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மட்டன் சேர்க்க முடியும். ஸோ அது நல்லா வேகட்டும். மட்டன் வந்து 1 கிலோ மட்டன் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு வெந்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு வெந்துருச்சு. மட்டனை சேர்த்துட்டேன். மட்டனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு வந்து மட்டனில் நல்லா உள்ளே போகணும். அது நல்லா வெந்து அதோட சேரணும்.
ஸோ வந்துட்டு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சம் நேரம் அது வந்து வேகட்டும், கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அந்த இந்த பபிள்ஸ் வர மாதிரி இருக்கு இல்லையா, இது நல்லா வெந்து இந்த மாதிரி வரும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஒன்லி மிளகாத்தூளும் வரமிளகாத்தூளும் பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா, இது 2 மட்டும்தான் நான் சேர்க்குறேன். ஸோ இப்போ வந்து மட்டன் நல்லா அதாவது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மட்டனில் நல்லா கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மல்லி புதினா சேர்க்கணும். மல்லி வந்து 1 கைப்பிடி மல்லித்தலை, 1 கைப்பிடி புதினா தலை, இது 2ஐயும் வந்து நல்லா சேர்த்துருங்க. இப்போ மல்லி புதினா இது 2ம் நல்லா வேகணும். அது நல்லா சேர்ந்து அதில் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து வந்து மிளகாத்தூள் வந்து நான் இது வீட்டிலே அரைச்ச வரமிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் வரை சேர்த்தேன். நீங்கள் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் போதும். ஏன்னா காரம் அது கொஞ்சம் அதிகமாக தெரியும். அடுத்து பிரியாணி மசாலா நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் 2 ஸ்பூன் தயிர், நெக்ஸ்ட் வந்து எலுமிச்சம்பழம் வந்து நான் 2 எலுமிச்சம்பழம் இதில் சேர்க்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம தயிர் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எதுக்கு சேர்க்குறோன்னா சாப்பாடு வந்து உங்களுக்கு பிசு பிசுன்னு ஆகாமல் நல்லா. ஸோ இப்போ விசில் போட்டு அது ஒரு 4 விசில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் அங்கே பண்ண மாதிரியே ஆயில் மறுபடியும் ஒரு 100 ml ஆயிலும் 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். ஆயிலும் நெய்யும் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதே அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இங்கே சொன்ன அளவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு மீதி உள்ள வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா அந்த பொன்னிறமாக வந்து தனித்தனியாக தெரியும். அந்தளவுக்கு வந்து இந்த வெங்காயம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். மீதி உள்ள தக்காளியை நான் சேர்த்துட்டேன். மீதி உள்ள தக்காளியும் சேர்த்துட்டு இது 2மே நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கணும். இப்போது தக்காளியும் ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ மட்டன் வந்து உங்களுக்கு அங்கே குக்கரில் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த வேலை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இங்கே வந்துட்டு 3 ஸ்பூன் பூண்டு, 2 ஸ்பூன் இஞ்சி, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது இது எல்லாமே நல்லா வெந்து லெமன் வந்து அங்கே 2 லெமன் போட்டிருக்கோம், இங்கே 1 லெமன் போட்டுடலாம். லெமன் போட்டுட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்லாம் வெந்துருச்சு. இது வந்து நான் குக்கரில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதாவது குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் வந்து மொத்தமாக நான் படியில் மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு படிங்கிறது 1.5 கிலோ வந்துருச்சு. ஸோ 1.5 படி எனக்கு அரிசி இருந்தது. ஸோ 1.5 படிக்கு நான் 3 படி தண்ணி, 3 படி தண்ணியில் ஆல்ரெடி 2 கப் தண்ணி ஊற்றிருந்தேன் இல்லையா, அதை குறைச்சிட்டு தண்ணி வச்சேன். ஸோ அதையும் ஊற்றிட்டு நல்லா இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரியாணி மசாலா போட்டோம்ல அந்த ஸ்மெல் கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். அதே மாதிரி உரப்பு ப்ளஸ் உப்பு இது எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து பிரியாணி மசாலாவோட அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சதுனால மறுபடியும் நான் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி உரப்பும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உரப்பு ரொம்ப அதிகமாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். கம்மியாக இருக்குது, ரொம்ப ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் உரப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி பாதி தான் சேர்த்துருக்கோம். ஸோ மீதி பாதி உப்பை வந்து இப்போ சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது அந்த தண்ணி. ஸோ இந்த மாதிரி கொதிக்கும்போது இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, அரிசி ஆல்ரெடி நம்ம கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணி இந்த பாத்திரம் வச்சு செய்ய ஆரம்பிக்கும் போதே அங்கே நம்ம என்ன பண்ணிடணும், அரிசி எடுத்து அளந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் வாட்டரில் அப்படியே வச்சிடணும். வாட்டரில் ஊற வச்சிடணும். கரெக்டாக இது கொதி வந்த உடனேயே அந்த அரிசி ஊற வச்சுருக்கிறதுல தண்ணி வந்து உள்ளே அந்த அரிசியில் உள்ள தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை வந்து இந்த தண்ணி கொதித்து வரும்போது சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ நான் அரிசி ஃபுல்லாக சேர்த்து நல்லா ஒரு பெரிய கரண்டி அரைக்கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு தடவை உள்ளே. ஏன்னா அப்படியே சேர்த்தோடு அப்படியே விட்டுட்டிங்கன்னா தண்ணி பின்னி உள்ளே சாப்பாடு நின்றும். அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் அரிசி போட்ட உடனே கரண்டியை வச்சு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டணும். கிண்டி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கொதிக்குது இல்லையா, இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ இது மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆகும். அதாவது கஞ்சி பின்னுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியும் நம்ம இதில் உள்ள தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் ஆகி நிறையா சாப்பாடு இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நீங்கள் அதை டேஸ்ட் பார்த்துக்கணும். அந்த டேஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் உப்பும் உரப்பும் கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். அப்படி தூக்கலாக தெரிஞ்சிச்சின்னா உங்களுக்கு சாப்பாடுக்கு கரெக்டான அளவில் உப்பு உரப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. சேர்க்கும்போது அந்த தண்ணியில் அது கரைஞ்சிரும். இப்போ மறுபடியும் நான் வந்து கரண்டியை வச்சு நல்லா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து சாப்பாடு ஓரளவுக்கு சாப்பாடாக அரிசி வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னது. இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு நல்லா கொதித்து சாப்பாடு மட்டும் தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா கீழே வந்து நல்லா பிடிக்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதாவது ஓரளவுக்கு சாப்பாடு வெந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் நெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து வச்சு அந்த மூடிக்கு மேலே தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா தம்மில் போட்டுருவோம். அப்போது இப்போ ரொம்பவே டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.